இந்தியால வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அதுவும் செல்ஃப் மேடு மில்லியனர்ஸ் யாருன்னு பார்க்கணும்னு ஆசையா இருக்குல்ல. எனக்கு கூட இந்த சொன்னதுமே யாரா இந்த பசங்க, அதுவும் 35 வயசு கீழே, அதுவும் 22 வயசுலயே இருக்கிறாங்களாமே அப்படின்ற ஆச்சரியப்பட்டு போச்சு. ஆடா பாத்தீங்களா, நம்மளும் 40-50 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம், இருந்த இடத்துல இருந்து அப்படி நவர முடியல. பட் இந்த குழந்தைங்க வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காங்களே அப்படின்னு இந்த பசங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வப்பட்டேன். நான் பார்த்தது அப்புறமா இதை வந்து நம்ம ஏன் நம்ம மாணவர்களுக்கும் ஷேர் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பார்த்தாங்கன்னா நம்ம குழந்தைங்களோட பிரம்மாண்டமா வர முடியுமே, மைண்ட் செட் வந்து சேஞ்ச் ஆகுமே, இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் அவங்களுக்கும் வந்ததுன்னா நம்ம பிரம்மாண்டமான வரத்துக்கான வாய்ப்பு கிடைக்குமே அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ உங்ககிட்ட எடுத்துட்டு வரும். நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்கள்கிட்ட பேசுகிறேன். இந்தியாலேயே படிச்சு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து $1 பில்லியன் பிசினஸ் பில் பண்ணி இன்னைக்கு வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்றப்ப பாக்குறது என்ன ஏஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 27 இருந்து 32 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பசங்க எந்த ஃபீல்டுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க. ஏன் இந்த ஃபீல்டை பத்தி நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஏன் இந்தியால வந்து படிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்தியால படிச்சும் பிரம்மாண்டமா வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வர முடியும் ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஏஜ்ல ஐயோ இதெல்லாம் ஒரு 50-60 வயசு ஆனாதான் நம்ம மில்லியன் ஆகணும் அப்படின்றதையும் பிரேக் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும், ரெண்டாவது ஃபீல்டு என்ன ஃபீல்டு பண்ணா வர முடியும் அப்படின்றத பாருங்க. ஏஐ, ஃபின்டெக், தென் சைபர் செக்யூரிட்டி அண்ட் கேமிங். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி பேஸ்டுல வந்து யார் கான்சென்ட்ரேட் பண்றாங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு அடிச்சிடுறாங்க. அப்ப இந்த 3 விஷயத்தையும் நம்ம இன்புட்டா எடுத்துக்கிட்டு வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னு வச்சுங்க, நீங்க கூட இன்னும் சில வருடங்கள்ல மல்டி மில்லியனர் ஆக முடியும் அப்படின்றத தான் இந்த வீடியோ உங்களுக்கு காட்ட போகுது. இந்த குழந்தைங்க யாருங்க, எங்க படிச்சாங்க, என்ன விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க, என்ன மாதிரியான கம்பெனியை வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இவங்களுடைய நெட்வொர்க் இருக்கு அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா டாப் மில்லியனர்ஸ், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் யங்ஸ்டர்ஸ், அதை தான் வந்து பார்க்க போறோம். அதுல 7வது பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சித்தார்த் சௌரப், வயசு வந்து பாத்தீங்கன்னா 29 வயசு தான். அது ஜுபே அப்படின்ற ஒரு கம்பெனியோட கோ ஃபவுண்டர். இங்க வந்து பாத்தீங்கன்னா கேமிங் ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா அந்த டெக்னாலஜி இவால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கு. அவருடைய கேரியர் மெசேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பில்ட் ஃபன் தட் லாஸ், ரைட்டா. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி பிளஸ் வந்து இன்ஜினியரிங், அதை வந்து பிளஸ் ரியாலிட்டியா கொண்டாந்துட்டு வந்து கொடுக்குறப்ப ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா வர முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய நெட்வொர்க் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 1900 crores, ரைட்டா. இவங்க எஜுகேஷன் பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட். அப்பா பாத்தீங்களா, நம்ம எப்பயுமே பேசிட்டு இருக்கோம்ல, ஐஐடில படிச்சா டாப்ல வந்துடலாம். பாத்தீங்கன்னா ஐஐடில படிச்சு வந்து பாத்தீங்கன்னா கான்பூர்ல வந்து இவங்க வந்து எஜுகேஷனை முடிச்சிருக்காங்க. அப்படின்றப்ப நம்மளுக்கு இங்க ஒரு ஸ்பார்க் வருது. ஓ, ஐஐடில போனா அப்படின்றப்ப நம்ம பார்க்கலாம். இந்த செல்ஃப் மேடு பில்லியனர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா படிச்சதுனாலதான் வந்தாங்களா, இல்ல வேற ஏதாவது டிஃபரெண்டா ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்காங்களா அப்படின்றது எண்ட் ஆஃப் த செஷன் நம்ம வந்து பார்க்கலாம். 6வது பிளேஸ்ல இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா ராஜன் பஜாஜ் அப்படின்றப்ப ஏற்கனவே பெரிய குரூப்னு பஜாஜ், ஆனா பையன் பெயர்ல வந்து பாத்தீங்கன்னா ராஜன் பஜாஜ் இருக்கு. இந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா 31 வயசு. இன்னைக்கு ஒரு ஸ்லைஸ் அப்படின்ற ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. ஃபவுண்டட் எப்ப பண்ணிருக்காங்க, 2015-16 வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியை வந்து உருவாக்கி இருக்காங்க. எஜுகேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இவரும் வந்து பாத்தீங்கன்னா எங்க படிச்சிருக்காங்க, ஏற்கனவே முன்னாடி ஒண்ணு பார்த்தா பாருங்க, 7வது பிளேஸ்ல இருக்கிற ஒரு ஐஐடி கான்பூர். இவரும் வந்து பாத்தீங்கன்னா ஐஐடி கரக்பூர்ல வந்து படிச்சிருக்காங்க. பிடெக் சிவில் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்காங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இட்ஸ் சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இவர் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபின்டெக், பினான்சியல் செக்டர்ல இன்னைக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கு இல்லையா, அதுல இங்க பாருங்க கன்சியூமர் கிரெடிட் பேஸ்டான ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாருக்குமே யூஸ் ஆகுற மாதிரி பண்ணிருக்காங்க. அதனால இன்னைக்கு இவங்களுடைய நெட்வொர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3500 crores நெட்வொர்க் இருக்கு. இவங்களுடைய செக்டார் ஃபின்டெக் கன்சியூமர் கிரெடிட் ப்ராடக்ட், ரைட்டா. இதை பேஸ் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. இவங்களுடைய மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீமேஜ் ஓல்டு சிஸ்டம் வித் யூத்ஃபுல் எனர்ஜி. சும்மா ஏற்கனவே இருக்கட்டப்பா, அதை அப்படியே ஃபாலோ பண்ணாம கிரியேட்டிவா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி புதுசா வந்து பார்த்து அதை வந்து எனர்ஜியோட பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ண முடியும். எல்லாம் பழசு தானே. போன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறோம்ல, ஏற்கனவே இருந்த போனும் பேசணும், இன்னைக்கு இருக்கிற போனும் பேசுறோம். ஆனா டிஃபரெண்ட்
அன்னைக்கு இருக்கிற போன்ல வெறும் வந்து பாத்தீங்கன்னா பேசதான் முடியும். பட் இன்னைக்கு இருக்கிற போன்ல எல்லாமே பண்ண முடியும். அப்ப ஏற்கனவே இருக்கிறத ரீடிஃபைன் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணி மாடிஃபை பண்ணி பண்றப்ப என்ன ஆகுது, அதுவும் இவால்வ் ஆகிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு. கிரெடிட் கார்டு எல்லாமே அட்டையில யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, டிஃபரெண்டா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து இன்னைக்கு அவங்களும் வந்து மில்லியனர் ஆயிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா 5th பிளேஸ்ல இருக்கிறது தில்ஷர் மஹாலி. இவர் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல 7th பிளேஸ்ல பார்த்தோம் இல்லையா, அவருடைய கோ ஃபவுண்டர் 2 பேருமே சுஃபே. வயசு பாத்தீங்கன்னா 28 வயசு. அவருடைய நெட்வொர்த் பாத்தீங்கன்னா 2200 கோடி வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்த் இருக்கு. இன்னைக்கு இவங்க என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஐடி கான்பூர். ஏற்கனவே நம்ம 7th பிளேஸ்ல பார்த்தோம்ல, அவருடைய கோ ஃபவுண்டர் 2 பேருமே சேர்ந்து தான் இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஐஐடி கான்பூர்ல 2 பேரும் ஒண்ணா படிச்சிருக்காங்க. பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங். கம்பெனி வந்து நம்ம சொன்ன மாதிரி ஜுஃபே. இது வந்து பாத்தீங்கன்னா கேமிங் பேஸ்டு பிளாட்ஃபார்ம். இது ரொம்பவே வந்து பிரம்மாண்டமா வந்து உருவாகி இருக்கு. இவருடைய கெரியர் மெசேஜ் அப்படின்னு என்டர்டைன்மெண்ட் கேன் எடுகேட் டு. சும்மா வந்து பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் வந்து பார்த்தோமா போகணுமான்னு இல்லாம விளையாடணுமா போகணுமான்னு இல்லாம அது மூலயமா வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனையும் கொண்டாட முடியும் அப்படின்றத வந்து இவருடைய கெரியர் மெசேஜா இருக்கு. நம்ம அதை தான் வந்து கத்துக்கணும், பார்க்கணும், பண்ணணும். ரைட்டா? அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா திருஷ்னிக் அரோரா. திருஷ்னிக் அரோரா வயசு வந்து பாத்தீங்கன்னா 30 வயசு. இவருடைய எஜுகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய ஸ்கூலிங் இன் இந்தியா தான் கொடுத்துருக்கு. பட் இவரு கத்துக்கின விஷயம் எல்லாம் செல்ஃபா தான் கத்துக்கணுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. லார்ஜ்லி செல்ஃப் டாட் இன் சைபர் செக்யூரிட்டி, எத்திக்கல் ஹேக்கிங், ஸ்கூல் டிராப் அவுட்டா. ஸ்கூலே வந்து டிராப் அவுட். இப்ப பாருங்க, ஏற்கனவே நம்ம 3 பேர் பார்த்தோம். ஐஐடி கான்பூர், ஐஐடி கரக்பூர் அப்படின்ற மாதிரி ஹையர் லெவல்லயும் பார்த்தோம். இந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் டிராப் அவுட். கம்பெனி வந்து டிஎஸ்சி செக்யூரிட்டி 2013 வந்து உருவாக்கியிருக்காரு. சைபர் செக்யூரிட்டி வல்னரபிள் மேனேஜ்மெண்ட் ஃபார்ம். இது இவருடைய நெட்வொர்க் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 1820 crores வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய நெட்வொர்க் தான் இருக்கு. தென் இவங்க வந்து பாத்தீங்கன்னா கெரியர் மெசேஜ் எத்தனா ஸ்கில் டிகிரி வென் பேஷன் இஸ் ரியல். டிகிரி எப்போ வந்து இதுவாகுமா, பேஷன் இருந்தா போதும், எல்லாமே வந்து ரியலா வந்து நம்ம கொண்டாட முடியும் அப்படின்ற ஒரு மெசேஜை வந்து இவர் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய சக்சஸ் ஸ்பார்க்கோ இல்ல ஆர்ஜின் அப்படின்னா ஸ்கூல் டிராப் அவுட் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஹூ பில்ட் பிராக்டிகல் செக்யூரிட்டி எக்ஸ்பர்டைஸ், ஃபவுண்டர் டிஏசி டு ஹெல்ப் என்டர்பிரைஸ் and governments manage vulnerable and scaled the company into a major cyber security. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாமே டெக் ரிலேட்டடா வந்துட்டு எல்லாமே நெட் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. அதனால த்ரெட் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு. அது மூலமா அந்த சைபர் செக்யூரிட்டி ஃபார்மை வந்து உருவாக்கி நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நாட் ஓன்லி பிரைவேட் கவர்மெண்ட்டுக்கும். ரைட்டா? அப்ப இதுல நம்ம பார்த்த இந்த 4 பேர்ல 3 பேர் ஐஐடி, தென் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் டிராப் அவுட். தென் அடுத்தது 3rd பிளேஸ்ல அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சஷாங்க் குமார். இவரு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பேங்க் போகணும், கிரெடிட் கார்டு போடணும், இல்ல டெபிட் கார்டு போடணும், ஏடிஎம்ல பணம் எடுக்கணும், போய் லைன்ல நிக்கணும். இதெல்லாம் எதுக்குடா? ஒரு இதுவை போட்டுமா முடிஞ்சு போச்சு, லிங்க போட்டுமா தட்டணுமா பணம் பே பண்ணுமா, எங்க யாருக்கு போகணும் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் வந்து கொடுத்தாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் வந்து 34 ஆகுது. எஜுகேஷன் எடுத்துக்கிட்டோம்னா என்ன படிச்சிருக்காருன்னா பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஃப்ரம் ஐஐடி ரூர்க்கி. அப்ப நம்ம இப்ப பார்த்த 5 பேர்ல 4 பேர் வந்து என்ன ஐஐடில படிச்சிருக்காங்க. ஒரு தம்பி தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்காரு, ரூர்க்கி. பட் இதுல எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த நம்ம பார்க்கக்கூடிய இத்தனை இதுல 5 பேர் பார்த்திருக்கோம், எல்லாமே ஜென்ஸா இருக்காங்க. அப்ப ஏதோ ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இடிக்குது. ஏன் வந்து ஒரு லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னா இல்லைன்னா வந்து பாத்தீங்க, ஏன்னா உமன் என்டர்பிரைனர் வந்து ஏன் பிரம்மாண்டமா வர முடியல, ஏன் அவங்க வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு எடுக்கலையா, இல்ல அவங்க முன்னேறதுக்கான யாருன்னா தடை பண்றாங்களா அப்படின்றதும் எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அப்ப கேர்ள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விடக்கூடாது. மில்லியனர் எல்லாமே ஏன் வந்து இப்ப வரக்கூடிய அந்த ஜெனரேஷன்ல பாய்ஸாவே இருக்காங்க. ஏன் வந்து நம்ம டாப்ல கூட நம்ம எடுத்து பார்த்தோம்னா கூட ஆல் ஓவர் வேர்ல்டுல மில்லியனர்ஸ் எடுத்தோம்னா எல்லாமே ஜென்ஸ் தான் இருக்காங்க. ஒரு கேர்ள் நம்ம இந்தியால இருந்து ஏன் வரக்கூடாது? திங்க் பண்ணுங்க. உங்களாலேயே முடியும், உங்களாலேயும் செய்ய முடியும். இவங்க என்ன பண்ணாங்கன்னு பாருங்க. அந்த மாதிரி சிந்தனைகளை நம்மளும் உருவாக்குறப்ப நம்ம கூட டாப்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப ஐஐடி வந்து ரூர்க்கி படிச்சிருக்காரு. ருசர்பே கம்பெனி கோ ஃபவுண்டர் அண்ட் எம்டி 2014 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பேமெண்ட் ஃபின்டெக் பிளாட்ஃபார்ம். இங்க நெட்வொர்த் அப்படின்னு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 8643 கோடி வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய நெட்வொர்த்தா இருக்கு. இவங்க நம்ம கேரியர் மெசேஜ் எடுத்துட்டோம்னா ஃபைண்ட் யுவர் கோ ட்ரீமர், நாட் ஜஸ்ட் ஏ கோ ஃபவுண்டர். உங்க கூட இருக்கிறவங்க வெறும் வந்து கோ ஃபவுண்டரா இருக்கக்கூடாது. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து முன்னேறக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் வந்து ட்ரீம் இருக்கக்கூடிய ஆட்களா இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ப இது கொடுத்துருக்காருன்னா அப்போ இன்னொருத்தர் கூட யாரோ ஒருத்தர் இருக்கணும்ல டாப்ல. பார்க்கலாம் யாரு. அப்ப பாத்தீங்களா பார்த்துட்டோம். 3rd பிளேஸ்ல இருக்கிறவருக்கும் 2nd பிளேஸ்க்கும் இருக்கிறவருக்கும் என்ன இருக்கு, ஃபவுண்டர் அண்ட் கோ ஃபவுண்டர். யாரு? ஹர்ஷில் மாத்தூர். ஹர்ஷில் மாத்தூர் இவரும் வந்து பாத்தீங்கன்னா ரோசர்பேயோட ஃபவுண்டரா இருந்திருக்காங்க. ஏஜ் வந்து 34 இயர்ஸ். தென் இவங்களும் படிச்சது வந்து பாத்தீங்கன்னா ஐஐடி ரூர்க்கி.
அப்ப 6 பேர் பார்த்தோம். 6 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா 5 பேர் என்ன இருக்கு, ஐஐடில படிச்சிருக்காங்க. அப்ப இதுவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மேஜர் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது. ஐஐடி போயே ஆகணும்டா, ஐஐடி அடிச்சே ஆகணும்டா, நம்ம கூட வந்துடணும்டா. ஐஐடி இந்தியாலேயே வந்து பாத்தீங்கன்னா டாப் மோஸ்ட் ஐஐடி பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. நம்மளுக்கு சென்னையில இருக்கு, பாம்பேல இருக்கு, டெல்லியில இருக்கு. ஆனா இங்க பாருங்களேன், ஐஐடில நம்ம பார்த்தது ஐஐடி கான்பூர், ஐஐடி ரூர்க்கி, ஐஐடி வந்து பாத்தீங்கன்னா கரக்பூர், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு. அப்ப எந்த ஐஐடில படிக்கணும்ன்றது முக்கியம் இல்ல. நீங்க எங்க படிச்சாலும் உங்களுடைய தாட் என்னவா இருக்கு, எந்த ஐஐடில படிச்சாலும் நீங்க வந்து டாப்ல ஐஐடில படிச்சாதான் நீங்க வர முடியும் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்படின்றது இவங்க எல்லாம் வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. உங்களுடைய ட்ரீம், உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய எண்ணங்களை நீங்க வந்து எந்த மாதிரி செதுக்குறீங்க, எதை மாதிரி கொண்டு போகணும் அப்படின்ற நினைக்கிறீங்க அப்படின்றத படிப்பு மட்டும் இல்லாம உங்களுடைய கனவும். அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அறிவியலின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய எயின்ஸ்டைன் என்ன சொன்னாரு, நாலேஜ் இஸ் நாட் பவர், இமேஜினேஷன் இஸ் பவர். அப்ப படிச்சதை மட்டும் தான் வச்சு பண்ணணும்னு இல்ல, படிச்சதை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்றது கிரியேட்டிவா திங்க் பண்றவங்க, இமேஜினேஷன். அததான் நம்ம அப்துல் கலாம் ஐயாவை வந்து பாத்தீங்கன்னா ட்ரீமை பத்தி பேசியிருக்காரு. அப்ப இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ட்ரீமர்ஸா இருந்திருக்காங்க, கிரியேட்டிவா திங்க் பண்ணிருக்காங்க, ஒரு கிரியாசிட்டி இருந்திருக்கு, ஏதாவது பண்ணணும், சாதிக்கணும், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி ஏஜ்ல பண்ணணும் அப்படிங்கறது சின்னதுல இருந்து அந்த துடிப்பு இருந்திருக்கனால தான் இந்த வயசுல இவங்க சாதிக்கக்கூடிய ஒரு அருமையான பொசிஷன் வந்திருக்காங்க. Then Arshil Mathur Roserpe, then 34 years, net worth 8,643 crores, fintech payments products சம்பந்தமா இவங்க வந்து பண்ணிருக்காங்க. கெரியர் மெசேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, சால்வ் ஒன் ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம், சக்சஸ் ஃபாலோஸ். இன்னைக்கு இந்தியால மட்டும் இல்ல, வேர்ல்டு ஃபுல்லா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த ப்ராப்ளத்துக்கு நீ என்னைக்கு சொல்யூஷன் கொடுக்குறியோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுமா, சக்சஸ் பின்னாடி திரும்பி ஓடிறான்றான். எல்லாருமே என்ன பண்றான், எவனோ ஒருத்தன் டெவலப் பண்ணதை தூக்கி கிட்டு நான் பண்றேன், ஏஐ பண்றேன், அது ஓஏ வந்திருக்கு அப்படின்றத திங்க் பண்ண, ஏஐ என்ன இருக்கட்டும், ஓஏ என்ன இருக்கட்டும், வேடா நான் பாரு டிஃபரெண்ட் சொல்யூஷன் கொடுக்குறேன் அப்படின்றவங்க தான் ரொம்ப டாப்பா இருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறவர் இதை அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. யார் அவரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையை சேர்ந்த அரவிந்த் ஸ்ரீனிவாஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கூகுளே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அப்படி சேலஞ்ச் விடுறாரு பாருங்க. அவரு தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்பர் 1 பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா, ஏஐ வந்து ஏற்கனவே நல்ல பரமாண்டமா போயிட்டு இருக்கு, நிறைய பேர் உருவாக்கி இருக்காங்க. பட் இருந்தாலும் இவர் என்ன பண்றாரு, அதுக்கு யூஸ் பண்றதுக்கான சொல்யூஷனை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாரு. நீங்க எங்க தொட்டாலும் இன்னைக்கு பெர்ப்ளெக்சிட்டி இல்லாம இல்ல. அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் வயசு வந்து 31, சென்னையில பிறந்த சென்னை வாசி அப்படின்னு ஒரு பெருமையான ஒரு விஷயமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. எஜுகேஷன் வந்து பிடெக், எம்டெக், ஐஐடி மெட்ராஸ்ல படிச்சிருக்காங்க பாருங்க. மெட்ராஸ், ஐஐடி மெட்ராஸ் அப்படின்றது நம்பர் 1 அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாரு பாருங்க. இந்தியாலேயே நம்பர் 1 இன்ஸ்டிடியூட் அப்படின்னு ஐஐடின்னு சொல்றோம், அதுவும் ஐஐடில மெட்ராஸ் தான். அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ்ல படிச்சவர் தான் இன்னைக்கு வேர்ல்டுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1 அப்படின்ற மாதிரி பொசிஷனுக்கு நோக்கி போயிட்டு இருக்காரு. இந்தியால யங் மில்லியனரா இருக்காங்க. கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம பார்க்கலாம் அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு ரிச்சஸ்டா வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நோக்கி போயிட்டு இருக்காரு. இவருடைய நெட்வொர்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 21,190. நம்ம ஏற்கனவே பார்த்தவங்க இவங்களதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயோ இருக்கு. எல்லாம் வந்து 8,000 கோடி தான் லாஸ்டா பார்த்தோம், ஒரு 1,110 தான் பார்த்தோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7வது பொசிஷனை பார்த்ததுக்கு இவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா 20 டைம். இவருக்கு அடுத்த இதுல இருக்கிற பாத்தீங்கன்னா 8,000, இவருக்கு வந்து 21,000, 3 மடங்கு ஜாஸ்தி. ரைட்டா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கும் ரெண்டாவது வரவங்களுக்கும் பாத்தீங்கன்னா என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த பிரைஸ் மணி அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய நெட்வொர்க்குக்கும் இவருடைய நெட்வொர்க்குக்கும் வித்தியாசம். 2,190 கோடி. இவர் என்ன பண்ணிருக்காரு, பெர்ப்ளெக்சிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு ஏஐ உருவாக்கி இருக்காரு. அதுவும் ஃபாஸ்டஸ்ட்ங்க. மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துருக்கு. 2013, 12 பார்த்தோம். 2022ல ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷத்துல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னா பெரிய விஷயம். அரவிந்த் ஸ்ரீனிவாஸ்க்கு ஒரு பெரிய சல்யூட் வந்து நம்ம சொல்லிக்கலாம். இதை பார்க்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் யாரெல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, சும்மா நானும் போய் 10,000க்கு வேலைக்கு போறேன், 20,000க்கு வேலைக்கு போறேன், நானும் 1,00,000 ரூபாய்க்கு போறேன், நானும் வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு வேலைக்கு போறேன், இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு நானும் உருவாக்குறேன்டா கம்பெனியை, நானும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டத்தை கிரியேட் பண்றேன், நானும் படிக்கிறேன் விஷயங்களை, அந்த படிக்கிற விஷயங்களை அப்படியே சும்மா மக் அடிச்சு மார்க் வாங்குறதுக்கு மட்டும் இல்ல, நான் படிச்ச விஷயத்தை வச்சு நிறைய கிரியேட் பண்ணும். இவருடைய விஷயங்களை என்ன சொல்றேன்னா, ஒரு இன்டர்வியூல பார்த்தேன், இப்ப ரீசெண்ட் இன்டர்வியூல, கியூரியாசிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கியூரியாசிட்டி ஒரு இது வந்து பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சும்மா ஏதோ பார்த்தோம் இல்லாம அது மூலமா என்ன பண்ணணும், அதே போல கொஸ்டின்ஸ் கேட்க கத்துக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு ஆன்சர் வந்து கிடைக்குதுங்க, எங்க வேணாலும் ஆன்சர் வந்து டப்பு டப்புன்னு கிடைக்குது. யாரு கொஸ்டின்ஸை வந்து கேட்கிறாங்களோ, யாரு பிரம்மாண்டமான கொஸ்டின்ஸை கேட்கிறாங்களோ, யாரு கிரியேட்டிவான கொஸ்டின்ஸை கேட்கிறாங்களோ, யாருமே ஆன்சர் பண்ண முடியாத கொஸ்டின்ஸை வந்து உருவாக்குறாங்களோ அவங்க தான் இன்னைக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வர முடியும் அப்படின்ற மாதிரி இவர் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இதெல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கம்பெனி வந்து இவருடைய கேரியர் மெசேஜ் அப்படின்னா திங்க் குளோபல், ஸ்டார்ட் லோக்கல். லோக்கல்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா அதுதான் ஔவையார் சொன்ன மாதிரி பெரிதினும் பெரிதுகேள் அப்படின்னா
அதனாலதான் இங்க என்ன சொல்றாங்க, திங்க் குளோபல், திங்க் குளோபல், பட் ஸ்டார்ட் பண்ணு. எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணும். பண்ணலாமா, வேலாமா, செய்யலாமா, முடியுமா, முடியாதா, இது எல்லாத்தையும் தூக்கி போடணும். அப்ப நம்ம இங்க பார்த்த 7 பேர்ல முக்கியமான ஒரே ஒரு குழந்தை மட்டும் தான் பாத்தீங்கன்னா ஸ்கூல் டிராப் அவுட். மத்த 6 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஐஐடில முடிச்சிருக்காங்க. அப்ப நீங்க +1 +2 படிச்சுட்டு இருக்கீங்க. உங்க குழந்தைங்களை +1 +2 படிக்க வைக்கிறீங்க. அதுவும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா ஏன் இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ல நம்ம குழந்தைங்க படிக்க கூடாது? பிரம்மாண்டமான தன்மை எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஏன் நம்ம குழந்தைங்க வந்து ஐடியில போக கூடாது? 6ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் அந்த குழந்தைங்க சும்மா மார்க் எடுக்கிறதுக்கு மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணக்கூடாது. அந்த பேசிக் அவன் என்ன படிக்கிறானோ அதுல ஒரு கிரியேட்டிவ்னஸ், அதை வச்சு ஏதாவது பண்றானா அந்த குழந்தை வந்து கிரியேட்டிவா திங்க் பண்ணுதா, படிச்ச விஷயத்தை தான் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய விஷயத்துல அப்ளை பண்றாங்க அப்படின்றத அவங்க நினைக்க தோணுதா, அதை வச்சு ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா, இதை மட்டும் பார்த்தா போதும். இதை மட்டும் பார்த்தா போதும், அவங்க வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருவாங்க, பண்ணிடுவாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், மார்க் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றோம். மார்க் 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 அப்படின்றப்ப அதனால தான் பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆர் வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் we are focusing only for their ஸ்ட்ரென்த், அந்த கான்செப்ட்ஸ், அந்த கிளாரிட்டி, அந்த கிளாரிட்டி எடுத்துட்டு அந்த குழந்தை என்ன ரியல் லைஃப்ல இதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு, இதை நம்ம எப்படி டிஃபரெண்டா ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் இப்படின்றத திங்க் பண்ணணும் அப்படின்றத அந்த ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணிருக்கோம். இதை யூஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு தேவைப்படும் கண்டிப்பா 6ல இருந்து 10க்குள்ள இருந்தீங்கன்னா ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லாம் நம்ம குழந்தைங்களை ஒரு திங்க் பண்றதுக்கு, கிரியேட்டிவா பாக்குறதுக்கு, ட்ரீம் பிங்க் பண்றதுக்கு, சொன்ன மாதிரி ட்ரீம் குளோபல் அப்படின்ற மாதிரி ஔவையார் சொன்ன மாதிரி பெரிதினும் பெரிது கேள் அப்படின்ற மாதிரி, நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி கனவு கான் அப்படின்ற மாதிரி, தூங்கும் போது வருவது இல்லை கனவு, தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு அப்படின்ற மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்னதுலயே நம்ம அந்த வெறியை ஏற்படுத்தி விட்டுரும். வெற்றி வேணுமா அப்படின்றப்ப யாருக்கு வெற்றி கிடைக்குதுன்னா அந்த வெற்றியில இருக்கக்கூடிய ஈர தூக்கிட்டு அப்படி தூக்கி போட்டு வெறித்தனமா நானும் ஜெயிப்பேன்டா, நானும் பண்ணுவேன்டா, இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து பாத்தீங்கன்னா அந்த போக்கஸ் தெரியாம இருக்கும். ஆனா பயத்துல ட்ரீம் போர்னிங் டிசைர் இருந்திருக்கும், ஜெயிக்கணும், நான் பண்ணணும், சாதிக்கணும் அப்படின்னு சின்னத்துல இருந்தே வந்ததுனால தான் பாத்தீங்கன்னா 31 இயர்ஸ்ல இப்ப பாத்தீங்கன்னா இந்தியன் வம்சாவளியில 2 பசங்க வேர்ல்டு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா இந்தியால வந்து பாத்தீங்கன்னா ரிச்சஸ்ட் யங் ரைட்டா செல்ஃப் மேட் பில்லியனர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். வேர்ல்டுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2 குழந்தைங்க வந்திருக்கு, இந்தியா வம்சாவளியை சேர்ந்த 2 குழந்தைங்க ரைட்டா. அந்த மாதிரி 22 வயசு தான். அப்ப 22 வயசுலயே அந்த குழந்தைங்க வந்திருக்குன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆப்பிள்ல வந்திருக்காருல அவங்கள வந்து அச்சீவ்மெண்ட் வந்து பிரேக் பண்ணிருக்காங்க. ஆப்பிள் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஏஜுக்கும் இவங்களோட ஏஜுக்கும் கம்பேர் பண்ணி பாக்குறப்ப அவரு தான் வந்து பாத்தீங்கன்னா யங்கஸ்ட் பில்லியனர் இந்த வேர்ல்டு அப்படின்ற மாதிரி கொடுத்திருந்தாங்க. பட் இன்னைக்கு இந்த 2 குழந்தைங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ரிச்சஸ்டா வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, அவருடைய ரெக்கார்டை பிரேக் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம குழந்தைங்க கூட வர முடியும், நம்ம குழந்தைங்க கூட சாதிக்க முடியும். ஆனா குழந்தைங்களோட சேர்ந்து அந்த பேரண்ட்டும் கரெக்டா அவங்களுக்கு கைட் பண்ணும். நம்மளுடைய சொசைட்டி அந்த குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த யங் ஜெனரேஷனுக்கு நல்ல வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். இந்தியா இஸ் த பெஸ்ட் பிளேஸ் டு ப்ரொடியூஸ் எனிதிங், டு கெட் எனிதிங். ஏன்னா எந்த வளம் இல்லை எங்கள் திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படின்னு கேட்டாங்க. இன்னைக்கு வெளிநாடெல்லாம் கையை வந்து பாத்தீங்கன்னா இந்தியா நோக்கி வாங்கக்கூடிய ஏந்தக்கூடிய ஒரு காலம் வந்துருச்சு. நம்ம குழந்தைங்களா அந்த மாதிரி பண்ணுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சரி, நம்மளுடைய எஜுகேஷனும் சரி பிரம்மாண்டமா தான் இருக்கு. அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த ஐஐடி, என்ஐடி, IIIT இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நம்ம குழந்தைங்க போகணும். இப்ப யாருன்னா இந்த வீடியோ பாத்துட்டீங்கன்னா ஜெய்க்கான அப்ளிகேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. இம்மிடியட்டா 2026 ஜனவரியில ஒரு எக்ஸாம் இருக்கு, ஏப்ரல்ல ஒரு எக்ஸாம், எழுதிதான் பாருங்க, எழுதிதான் பாருங்க, உள்ள போயிடுங்க. ஏன்னா உங்களை மாதிரி ட்ரீமர்ஸ், உங்களை மாதிரி கிரியேட்டிவ் திங்க் பண்றவன், புதுசு புதுசா யோசனை பண்றவன் ஒரே இடத்துல இருப்பான். நீங்க யோசனை பண்ணி பாருங்க, இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய இந்த மாதிரி யங் மைண்ட்ஸ், கிரியேட்டிவ் மைண்ட்ஸ், இன்னோவேட்டிவா இருக்கக்கூடிய மைண்ட்ஸ், அந்த மாதிரி குழந்தைங்க கூட நம்ம குழந்தைங்க இருந்தா எப்படி இருக்கும்? அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிசைட் பண்ணி குழந்தைங்களை வந்து உருவாக்கணுங்க. சும்மா மார்க்குக்காக உருவாக்க கூடாதுங்க, ஜெயிக்கணுங்க. வாழ்க்கையில வந்து பிறந்தோம் அப்படின்னா நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற தோல்வி வரும், வராம போகாது. அதையும் நம்ம குழந்தைங்களுக்கு கத்துக் கொடுக்கணும். தோக்குறவன் தான் ஜெயிக்கிறான். நிறைய வாட்டி தோக்குறவன் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான வெற்றியை நோக்கி போறான் அப்படின்ற மாதிரி தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்லியிருக்காங்க. நானும் 10,000 வாட்டி தோத்தேன். ஆனா 10,000 வாட்டி தோத்தேன்னா ஒரு விஷயம் இன்னைக்கு எப்ப கிளிக் ஆச்சோ மத்ததெல்லாம் என்ன ஆயிடுச்சு, இட்ஸ் எ லேர்னிங் ப்ராசஸ் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு ரைட்டா. அப்ப இந்த மாதிரி ஜெஇ எக்ஸாம்ஸ் எழுதி போகணும் அப்படின்னா நம்ம அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதி ஐஐடி போயிடலாம், என்ஐடி போகலாம். அடுத்த மாதிரியான விஷயங்களை திங்க் பண்ற மாதிரி ஒரு கிரியேட்டிவா இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட சேர்ந்து படிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும். IIIT போகலாம். சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. அதுல எல்லாம் போய் நம்ம படிக்கணும்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், ஏன்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இந்த கிரியேட்டிவ் திங்கிங் இருக்கக்கூடிய மாணவர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு.
அதனால இதுக்கான ட்ரைனிங் வேணும் அப்படின்னா கூட நீங்க ஆர்ஜிஆர்ல 9384810298 கால் பண்ணி இமிடியேட்டா ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இப்ப வரக்கூடிய இந்த ஜெய் மெயின் 2026 இது வரைக்கும் நான் ரெடி ஆகல சார், ஒரு 2 மாசம் 3 மாசம் 4 மாசம் தான் இருக்கு, இதுக்கு எதனா ட்ரைனிங் வேணும், எதனா கிராஷ் கோர்ஸ் மாதிரி கொடுங்க, நாங்க ட்ரை பண்ணி பாத்துறோம் சார், முடியும்னா முடியும் அப்படின்றாங்களே, முடிச்சு காட்டுறோம் சார், எங்க பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னா 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க, அட்மிஷன்ஸ் போட்டுங்க, எக்ஸாம்ஸ் எழுதுங்க, அடிச்சு தூள் கலப்பிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். நீங்க எந்த வயசுல இப்ப 11th and 12th படிச்சுட்டு இருக்கீங்க, இல்ல இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன வயசுனா இருக்கட்டும், நீங்க டிசைட் பண்ணிட்டீங்களா நான் கூட அடுத்த மல்டி மில்லியனர் நான் தான், டாப்ல வரக்கூடியவன் நான் தான் அப்படின்னா கீழே கமெண்ட்ல கொடுங்க. ஓகே, தேங்க்யூ.